ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி அக்டோபர் 7, 2019 மண்டே. இன்றைக்கி கமாடிட்டி மார்க்கெட்டில் ஸ்கிரிப்ட்ஸ் எந்த அளவுக்கு மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அலுமினியம் நம்ம பேட்டர்ன் படி அந்த டெக்னிக் ஃபார்ம் ஆகலை, ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது காப்பரில் நம்ம வந்து 435.71 நீங்கள் பை பண்ணலாம். டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து 441.5 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் வந்து ப்ரைஸ் வந்து 436.90 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 431.7 நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சு பை பண்ணலாம். அடுத்தது க்ரூட் ஆயில் வந்து இப்போ பொசிஷன் எதுவும் எடுக்க வேண்டாம். செல் சைடில் எந்த பொசிஷன் எடுக்க வேண்டாம். 3910க்கு மேலே போச்சு அப்படின்னா மட்டுமே பை பொசிஷன் எடுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்தது லெட்டில் நம்ம டெக்னிக் படி இப்போ இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலை, ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நிக்கல் நம்ம வந்து செல் பொசிஷன் கொடுத்துருக்குறோம். செல் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம். டார்கெட் வந்து 1176.5 வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சு நீங்கள் செல் பொசிஷன் ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் லெவல் 1292 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு நீங்கள் செல் பொசிஷன் ஹோல்டு பண்ணலாம். நேச்சுரல் கேஸில் நம்ம டெக்னிக் படி இப்போ அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலை, ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜிங்க்லையும் நம்ம டெக்னிக் படி அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலை, ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கோல்டு வந்து இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 38275, அதாவது கோல்டு எம் வந்து 37276 அப்படிங்கிற ப்ரைஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அப்படியே பொசிஷன் ஹோல்டு பண்ணிக்கங்க. மார்க்கெட் எப்போ வந்து 37384 கீழே போகுதோ அப்போ மட்டும் செல் பண்ணிக்கலாம். இப்போ எந்த பொசிஷனும் வந்து எடுத்துக்க வேண்டாம். 37384 கீழே போச்சு அப்படின்னா மட்டும் செல் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் கோல்டில் எந்த பொசிஷன் புதுசாக எடுக்க வேணாம். கோல்டு வந்து கீழே போகிறக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து 34,000 கீழே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ எந்த பொசிஷன் எடுக்க வேணாம். 37384 கீழே போச்சு அப்படின்னா மட்டுமே செல் பொசிஷன் எடுத்துக்கோங்க கோல்டில். அது வரைக்கும் செல் எடுக்க வேணாம். ஸோ சில்வரில் நம்ம டெக்னிக் படி இப்போ இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலை. ஸோ மறுபடியும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறவங்க நம்ம ஏற்கனவே சொன்னபடி நம்ம டெக்னிக்ஸ் எதுவுமே வந்து இன்ட்ராடே கிடையாது. எல்லாமே வந்து பொசிஷனல் ட்ரேடிங்ஸ். நீங்கள் கேரி ஃபார்வர்ட் தான் எடுத்தாகணும். இந்த பொசிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் இல்லைனா 3 டைம்ஸ் மார்ஜின், 2 அல்லது 2.5 டைம்ஸ் மார்ஜின் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ க்ரூட் ஆயிலுக்கு ஒரு 5000 தேவைப்படுது அப்படின்னா எதோ ஒரு 10,000 இல்லை 13,000 வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா தான் மறுபடியும் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மார்ஜின் தேவைப்படும். ஸோ மார்ஜின் வந்து அதிகமாக வச்சு ட்ரேட் பண்ணிக்கங்க. லீவரேஜ் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. பிகினர்ஸ் இன்ட்ராடேயில் போகாதீங்க. இன்ட்ராடே கொஞ்சம் பணம் எந்த அளவுக்கு அதிகமாக வருதோ அந்த அளவுக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.